எந்த காரணம் கொண்டும் உங்களுக்கு தேவைகள் வரும்போது மனுஷனுக்கு முன்னாடி மட்டும் போய் நிற்கவே நிற்காது. மனுஷனுக்கு முன்னாடி மட்டும் போய் நிற்கவே நிற்காது. மனுஷனுக்கு முன்னாடி நின்றது. மனுஷனுக்கு முன்னாடி நின்னுட்டீங்கன்னா நான் சொல்றேன், என்னைக்கு மனுஷனிடத்துல காசை நீங்க கேட்குறீங்களோ அன்னைக்கு வரைக்கும் தாங்க உங்களுக்கு மரியாதை. நீங்க உதவின்னு என்னைக்கு கேட்குறீங்களோ அன்னைக்கு, அதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் உங்களுக்கு மரியாதை. நீங்க உதவி பணம் தேவைன்னு கேட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த மனுஷன் உங்களை மதிக்கவே மாட்டாங்க. அதனால நான் நம்புறேன், உங்களுக்கு எந்த தேவையா இருந்தாலும் யாரை நோக்கி பாருங்கன்னா, என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி, கர்த்தரை நோக்கி. இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளை நான் ஆண்டவருடைய சமூகத்தில் பலிபீடத்தில் நின்று சொல்றேன், என் தேவைக்காக ஊழியத்துக்கு வந்து காலடி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் இது வரைக்கும் ஒரு நாள் கூட யாருக்கு முன்னாடியும் போய் கையேந்தி எனக்கு காசு கொடுங்க எனக்கு தேவை அப்படின்னு கேட்டதே இல்லை. போய் நின்னதே இல்லை. இல்லைன்னா அந்த சூழ்நிலையில சரி இல்லாத எப்படி அட்ஜஸ்ட் பண்ண முடியுமோ அப்படிதாங்க பண்ணிருக்கோம். கர்த்தர் பார்த்துக்குவார். ஊழியத்தின் நிமித்தமாக இந்த மாதிரி சபையில தேவை வரும்போது அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம், இந்த மாதிரி சபைக்கு இப்படி தேவை இருக்குது, உங்களால் முடிஞ்சவங்க நீங்கள் அதை செய்யலாம். இப்போ கூட சபைக்காக ஒரு சொந்த இடம் வேணும், சரி உங்களுக்கு முடிஞ்சுன்னா நீங்கள் செய்யுங்க. ஆனால் யாரிடத்துலையும் போய் நான் வந்து உண்மையிலே கர்த்தருக்கு முன்னாடி சொல்கிறேன், எனக்கு காசு கொடுங்க, ஊழியத்துக்கு காசு வேணும், இந்த மாதிரி காசு வேணும், என் குடும்பத்துக்காக காசு வேணும், வாடகை கட்டுறதுக்கு காசு வேணும், இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் கிருபையில் யார்கிட்டையும் கேட்கவும் இல்லை. கேட்குற மாதிரி கர்த்தரை நான் வைக்கலன்றதுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த ஜபத்தில் இருக்கிற நீங்க மனுஷனிடத்துல என்னைக்கு கேட்கறத நிறுத்துறீங்களோ, மனுஷனை பார்க்கறத என்னைக்கு நிறுத்துறீங்களோ அன்னைக்கு தாங்க உங்களுக்கு விடுதலை வரும். நான் சொல்றேன், அவரை நோக்கி பாருங்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. அவங்க முகங்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை, வெட்கப்பட்டு போனதில்லை. கர்த்தரை நோக்கி பாருங்க, ஆண்டவரிடத்துல கேளுங்க. அவர் இறங்காம வேற யார் இருந்த போறா? அவர் திறக்காத வழியை வேற யார் திறக்க போறா? அவர் திறந்ததை யாராலும் அடைக்க முடியாது. அவர் திறந்ததை யாராலும் அடைக்க முடியாது. அவர் தான் திறக்கிறவர், அவர் தான் பூட்டுறவர். அவர் உங்க வாழ்க்கையில் ஒரு வாசலை பூட்டிட்டார்னா அந்த வாசலை வேற யாரும் திறக்க முடியாது. அவர் அனுமதிக்காம உங்களுக்கு கிடைக்கவும் கிடைக்காது. அதனால இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாருக்கும் சொல்றேன், தானா வரும். எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கு, அவர்களை தாண்டி உன்னிடத்திற்கு வரும்னு ஆண்டவர் சொன்னார்ல, கொண்டு வந்து சேர்ப்பாரு. நீங்க தேடி போக வேண்டாம், பதவியை நீங்க தேடி போக வேண்டாம், புகழ்ச்சியை நீங்க தேடி போக வேண்டாம், மேடையை நீங்க தேடி போக வேண்டாம், மைக்கை நீங்க தேடி போக வேண்டாம். ஆண்டவரோட நோக்கி பாருங்க. மனுஷனை அதுக்காக ப்ளீஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே உங்களுக்கு கொடுக்கிறதற்காக வல்லவரா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லு. சோ லாஸ்ட், கடைசியா இந்த பைபிள் காலேஜ் வந்து ஃபஸ்ட்டு செமஸ்டர் முடியுது. ஃபஸ்ட்டு செமஸ்டர் முடிஞ்ச உடனே ஊரை விட்டு வந்ததுனால எல்லாருக்குமே அந்த ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஊருக்கு போகிறதுக்கு பயங்கரமான குஷி. நான் காலேஜ் வேற மாதிரி எதிர்பார்த்துட்டு வந்துடும், இங்கே காலேஜ் இப்படி இருக்குது, வேலைகள் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் வாலிபர் ஒரு விதத்தில் ஹோலியா பரிசுத்தமாக ஆண்டவரோட இருந்தாலும் அந்த வீட்டை விட்டு வந்தோம்ல, அந்த ஹோம் சிக் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அம்மா அப்பா கொடுத்த சாப்பாடு, அதுவும் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டை பொறுத்த அளவில் சாப்பாட்டுக்கு நல்லாவே அப்படின்னா மீன் தான், 3 நேரம் மீன் கிடைக்கும். அதுவும் நான் இங்கே ஊழியத்திற்காக வர வர பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய வீட்டில் கொஞ்சம் ஆசீர்வாதம் வர ஆரம்பிச்சு, அதனால நைட்டு சாப்பாடாவது திருப்தியாக நல்ல மீன் குழம்பு வச்சு சாப்பாடு கிடைக்கும். அப்போ அதெல்லாம் என்ன வருது, சரி மீன் குழம்பு எல்லாம் சாப்பிடுமே அப்படின்னு நினச்சிட்டு எல்லாருமே அந்த 3 மாதம் லீவு, 3 மாதம் படிப்பு முடிச்சோன்னா ஒரு 10 நாள் லீவு, அந்த லீவுக்கு ஊருக்கு போகிறதுக்கு அப்படியே குஷியாக எல்லாருமே கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்கும். நானும் வந்து ஊருக்கு கிளம்புனேன். ஊருக்கு போன உடனே எனக்கு பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்போட போகிறேன். பழைய ஃப்ரெண்ட்ஸு, பழைய நண்பர்கள், அம்மா அப்பா திரும்ப நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு போனால், எங்கள் ஊரில் போனால் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இருந்த அத்தனை ஃப்ரெண்ட்ஸுமே ஒவ்வொரு வேலையில் ஒவ்வொருத்தரும் செட்டில் ஆகிட்டாங்க. சிலர் படிப்பில் செட்டில் ஆகிட்டாங்க. எங்கள் அம்மாவும் அப்பாவும் வந்து 3 மாதம் தாண்டி அவங்கள பார்த்தாலுமே வந்து 2 நாள் எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க, சரி ஓகே, அதுக்கப்புறம் அப்படியே விட்டாங்க.
இதுக்கப்புறம் நான் ஊரை விட்டு இப்போ வந்து திரும்ப பைபிள் காலேஜில் 10 நாள் தாண்டி திரும்ப அடுத்த செமஸ்டருக்காக வரணும். அடுத்த செமஸ்டருக்காக நான் வரும்போது இப்போ வந்து எனக்கு வந்து யாரிடத்துலையுமே பணம் கேட்கறதுக்கு விருப்பம் இல்லை. அதான் அப்பாட்ட கேட்க மாட்டோம், அம்மாட்ட கேட்க மாட்டோம்னு நினச்சோம்ல. பாஸ்டர் ஹெல்ப் பண்ணாலும் அவர்கிட்ட போய் நம்ம கேட்க முடியாதுல்ல. அப்போ பெருமைக்காக அல்ல, இந்த 10 நாளில் கிட்டத்தட்ட ஒரு 4 நாட்கள் அங்கேயே எங்களுடைய அந்த ரோட்டில் இருந்து வீட்டுக்கு ஒரு எப்படி ஒரு 1000 மீட்டருக்கு அந்த மாதிரி மீட்ரு அவ்வளோ இருக்கும், அவ்வளோ தூரம். ஒரு லாரி நிறைய செங்கல், அந்த செங்கலை வந்து ரோட்டில் இறக்கி வச்சுட்டாங்க. அதை கொண்டு போய் அவங்களுடைய வீட்டில் சேர்க்கணும். நானும் எங்கள் அண்ணனும் சேர்ந்து அதை அடங்கல் அப்படின்னு பேசுகிறோம். இத்தனை கல்லையும் கொண்டு போய் உங்களுடைய வீட்டில் வச்சா எவ்வளோ கொடுப்பீங்க அப்படின்னு. அது எக்ஸாக்டாக எவ்வளோ ரூபான்னு மறந்துட்டேன் நான். பேசி அத்தனை ஒரு லாரி நிறைய இருக்கிற செங்கல்ல நானும் எங்கள் அண்ணனுக்கு பாதி சம்பளம், எனக்கு பாதி சம்பளம் சுமந்து கொண்டு போய் அவங்க வீட்டில் வச்சு அந்த பணத்தை எடுத்துட்டு ரிட்டர்ன் 2வது செமஸ்டருக்கு ஊழியத்துக்காக நான் வந்தேன். அந்த கடைசி நாள் ஊரை விட்டு கிளம்பும் போது கழுத்து வந்து இப்படி இருந்துச்சு. அந்த சுமந்து கழுத்து இப்படி இருந்துச்சு. ஆனால் ஒரே ஒரு தீர்மானம் மட்டும், நான் வந்து எடுத்த தீர்மானத்தில் நிலையா இருப்பேன். கண்டிப்பாக யார்கிட்டையும் காசு கேட்க மாட்டேன். என்ன வந்தாலும் நான் கஷ்டப்படுறேன், எனக்கு பலம் தர்றாரு கர்த்தர். ஆனால் அதற்காக என்னுடைய தீர்மானத்தை நான் விட மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் அன்னைக்கு எனக்கு தந்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் 62வது வசனத்தை வாசிக்கும் போது, அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார். வச்சிட்டீங்கல்ல, ஆண்டவரை பிடிச்சிட்டீங்கல்ல, உமக்காக வாழுவ ஆண்டவரை ஒப்பு கொடுத்துட்டீங்கல்ல, அந்த அற்புதத்தை எல்லாம் பார்த்துட்டீங்கல்ல, இனி செத்தாலும் உமக்காக சாவாடுறேன், வாழ்ந்தாலும் உமக்காக தான், செத்தாலும் உமக்காக தான், உமக்காக தான் பண்ணிப்பேன், உமக்காக தான் பண்ணிப்பேன். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க முடியும்? ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். ஸோ இந்த முதல் ஆண்டு நான் வந்த அந்த ஃபர்ஸ்ட் வருஷம் ஆண்டவர் என்னை நடத்தின விதம் வித்தியாசமானது. இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்தில் இந்த முதல் நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, என்ன அப்படி நடத்தின தெய்வம் உங்களையும் நடத்த வல்லவர் தான் நான் சொல்றேன். என்ன நடத்தின தெய்வம் உங்களை நடத்த வல்லவர். நான் ஆராதிக்கிற தெய்வம் தான் உங்கள் தெய்வம், நான் நேசிக்கிற தெய்வம் தான் உங்கள் தெய்வம், நான் படிக்கிற வேதாகமம் தான் உங்க கையில வச்சிருக்கிறீங்க. அந்த தெய்வம் இன்றும் ஜீவிக்கிறார், இன்றும் உயிரோட வாழ்கிறார். அதனால கவலைப்படாதீங்க, கர்த்தர் மேல பற்றுதலா இருந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எல்லாரும் முழங்கால் படியிடலாம். தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் முழங்கால் படியிடலாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். முழு இருதயத்தோட இந்த முதல் நாள் உபவாச ஜெபத்தில் ஆண்டவர் உங்களோட பேசியிருக்கிறார்ல. கர்த்தர் இந்த முதல் நாள் உபவாச ஜெபத்தில் உங்களோட பேசியிருக்கிறார்ல. உங்களை நடத்தாமல் இருப்பாரோ? இந்த சாதாரணமான இந்த பென்ஸுக்கு செய்ததை உங்களுக்கு செய்யாமல் இருப்பாரோ? செய்யாமல் இருப்பாரோ? செய்யாமல் இருப்பாரோ? அவர் செய்து முடிக்க வல்லவர். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அவர் நடத்துவார். கரத்தை பிடித்த தேவன் நடத்துவார். அவர் கைவிடுவதற்கு மனிதன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற கர்த்தர் அல்ல. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சுற்றி நெருங்கி நிற்க, பாரமான யாவற்றை நம்மை சுற்றி நிற்கிற பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற தேவன் நியமித்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும். ஒரு சாட்சி அல்ல, 2 சாட்சி அல்ல,
பென்ஸ் பாஸ் மட்டும் சாட்சி இல்லை, எத்தனையோ சாட்சி இருக்கு, எத்தனையோ சாட்சி, எத்தனையோ சாட்சி. ஆண்டவர் எத்தனை பரிசுத்தவான்களை நடத்தினார். உங்களை நடத்தாம இருப்பாரோ? சேர்ந்து கையை உயர்த்தி ஆண்டவரே நான் நம்புறேன், என்னை நடத்துவீர்னு சொல்லுங்க பார்க்கலாம்.